Students, good morning to all. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராமர். இந்த கிராமர் பார்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். இந்த டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படிலாம் மாறுது, எந்தெந்த சென்டென்ஸில் மாறுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட்னா என்ன அப்படின்ற விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஐ எம் டீச்சிங் கிராமர். ஆப்போசிட் ஒரு ஆள்கிட்ட சொல்கிறேன், இந்த விஷயத்தை இது டைரக்ட் ஸ்பீச். ஸோ ஐ எம் டீச்சிங் கிராமர் அப்படின்ட்டு இவர்கிட்ட ஆப்போசிட்டில் ஆள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இதே விஷயத்தை கொண்டு போய் ஸோ எந்த ஒரு மீனிங் மாறாமல் அப்படியே இன்னொரு ஆள்கிட்ட சொல்லும்போது எப்படி இருக்கும், அதுக்கு பேர் தான் இன்டைரக்ட் ஸ்பீச். ஸோ இந்த விஷயத்தை எந்தெந்த சென்டென்ஸில் எப்படி மாறுது அப்படின்ற விஷயத்த நான் அப்படின்ற எக்ஸ்ப்ளனேஷனை நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? இப்போ நம்ம இங்கிலீஷில் இந்த சென்டென்ஸில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ எத்தனை வகையான சென்டென்ஸ் இருக்குது அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 வகையான சென்டென்ஸ் இருக்குது. அது என்னென்ன வகைன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஸ்டேட்மெண்ட்டு, இன்னொன்று இன்ட்ராகேட்டிவ், இம்பெரேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்டரி. ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா சாதாரணமாக பேசக்கூடிய ஒரு வாக்கியம். அந்த சாதாரண வாக்கியத்தில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒவ்வொரு விஷயம் இப்போ நான் சாதாரண பேசக்கூடியது ஐ எம் டீச்சிங் கிராமர் அப்படின்றது என்னது, சாதாரணமாக பேசக்கூடிய ஒரு வாக்கியம். ஸோ இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து இன்ட்ராகேட்டிவ், கேள்வி வாக்கியம். என்னது? கேள்வி வாக்கியம். ஸோ கேள்வி வாக்கியத்தில் எப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா, அந்த சிம்பிள் இருக்கும், அந்த கொஸ்டின் சிம்பிள் இருக்கும். ஸோ இந்த இன்ட்ராகேட்டிவ் அந்த கேள்வி வாக்கியத்தில் 2 டைப் இருக்குது. ஒன்று WH கொஸ்டின்னு, இன்னொன்று SR/NO டைப். இந்த 2 டைப் இருக்குது. இந்த 2 டைப்பில் எப்படி மாறுதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்து இம்பெரேட்டிவ், கட்டளை வாக்கியம். இந்த கட்டளை வாக்கியம் எத்தனை முறையில் எந்தெந்த விதத்தில் நம்ம கட்டளையிடலாம் அப்படின்றத ஒரு 4 வாக்கியம் 5 வாக்கியங்கள் இருக்குது. அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? நடத்தும்போது பாருங்கள். அடுத்து எக்ஸ்க்ளமேட்டரி. ஸோ இது ஒரு உணர்ச்சி வாக்கியம், வியப்பு வாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு என்னது, இந்த சிம்பிள் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இத்தனை வாக்கியத்தில் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வாக்கியங்களில் எப்படிலாம் மாறுது அப்படின்ற ஒரு சென்டென்ஸுக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? வாக்கியம் ஸ்டேட்மெண்ட். இது என்னது, சாதாரண வாக்கியம் சொல்லியிருந்தேன். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சேஸ் வந்தால் சேஸ், செட்டு வந்தால் செட்டு டூ வந்தால் டோல்டு. இதுக்கு கன்ஜெக்ஷன் தட். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பிரபஞ்சன் செட் டு மீ ஐ வாண்ட் வாட்ச் மஞ்சுமல் மூவி அப்படின்னு சொல்கிறான். இந்த சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் 2 டைப்பில் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. 2 சென்டென்சஸ் இருக்குது. எத்தனை சென்டென்ஸு? 2 சென்டென்சஸ் இருக்கும். இது ரிப்போர்ட்டிங் பார்ட், இது ரிப்போர்ட்டட் பார்ட். இதுக்கு சொல்லுவாங்க ரிப்போர்ட்டட் பார்ட். இந்த 2 பார்ட்டில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இந்த ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் லிசனர் யார், ஸ்பீக்கர் யாருன்னு கண்டிப்பான முறையில் தெரிஞ்சு வச்சுக்கணும். ரிப்போர்ட்டட் பார்ட்டில் என்ன விஷயம் சொன்னாங்க, அந்த விஷயம் சொல்கிற இடத்துல அந்த ப்ரொனவுன் அந்த நவுன் யாரை குறிக்குது, அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்டு அந்த வேர்ப் ஆனது எந்த வேர்பில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் பாருங்கள், பிரபஞ்சன் செட் டு மீ. இங்கே இருக்கக்கூடிய வெர்பானது இதுதான் சேஞ்சஸ் ஆகும். இந்த சேஞ்சஸ் இங்கே ப்ரொசீஜர் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். சேஸ் வந்தால் சேஸு, செட்டு வந்தால் செட்டு டூ வந்தால் டோல்டு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, செட்டு டூ கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன மாற்றணும், டோல்டு. ஓகே, அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ரிப்போர்ட்டட் பார்ட்டில் பாருங்களேன், ஐ வாண்ட் வாட்ச் மஞ்சுமல் மூவி அப்படின்னு சொல்கிறான். இந்த ரிப்போர்ட்டட் பார்ட்டில் இந்த வெர்பானது வாண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, வாண்ட். ஸோ இந்த வெர்பானது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. இந்த வெர்புக்கு சேஞ்ச் பண்ணுறக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ப்ரெசன்ட் டென்ஸ் கொடுத்தா பாஸ்ட் டென்ஸில் மாற்றணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ப்ரெசன்ட் டென்ஸில் கொடுத்தா பாஸ்ட் டென்ஸில் மாற்றணும். பாஸ்ட் டென்ஸில் கொடுத்தா பாஸ்ட் பெர்ஃபெக்டில் மாற்றணும். ஃபியூச்சர் மீன்ஸ் வெல்லு வந்தால் வுட்டு, ஷேல் வந்தால் ஷுட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாடல் வெர்பு கேன் வந்தால் குட்டு, அப்புறம் மே வந்தால் மைட். இந்த மாதிரி சேஞ்சஸ் வரும்.
அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் கொடுத்தா பாஸ்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கொடுத்தா பாஸ்ட் பெர்ஃபெக்ட். சரிங்களா? அதே மாதிரி பாஸ்ட் கண்டினியூஸ் கொடுத்தா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படி வரும். இப்போ சென்டென்ஸில் மாற்றும் போது நீங்கள் பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ இந்த சென்டென்ஸில் எப்படிலாம் மாறப்போகுது அப்படின்ற விஷயத்தை மட்டும் கவனிங்களேன். பிரபஞ்சன் செட் டு மீ ஐ வாண்ட் வாட்ச் மஞ்சுமல் மூவி அப்படின்னு சொல்கிறான். இதை நல்லா கவனிச்சிங்களேன். இது சொன்னவர், இது கேட்டவர். சரிங்களா? ஸ்பீக்கர் அண்ட் லிசனர். நல்லா கவனிச்சுக்கோங்க. என்ன சொல்கிறாரு? நான் மஞ்சுமல் மூவியை பார்க்கணும், வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. ரொம்ப சிம்பிள். இந்த விஷயத்தை தமிழ் மீனிங் நம்மளுக்கு இதே விஷயத்தை கொண்டு போய் மூணாவது ஆள் இன்னொரு ஆள்கிட்ட சொல்லும்போது என்ன ஆன்சர் வருமோ அதுதான் நம்மளுக்கு இன்டைரக்ட் ஸ்பீச். இப்போ பாருங்களேன். பிரபஞ்சன் செட் டு மீ ஐ வாண்ட் வாட்ச் மஞ்சுமல் மூவி. இப்போ மாற்றுறேன், கவனிங்க. இப்போ பிரபஞ்சன் சப்ஜெக்ட் இறக்கிடும். பிரபஞ்சன் இதுக்கு என்ன ப்ரொசீஜர்? செட் டு வந்தானது டோல்டு. பிரபஞ்சன் டோல்ட் மீ. இப்போ இங்கே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டு சென்டென்ஸ் இணைக்கிறதுக்கு என்னது? ஒரு இணைப்பு சொல் தேவை. அதுக்கு பேர் தானது தட். ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன கன்ஜெக்ஷனு? தட். அப்போ தட் யூஸ் பண்ணுறோம். தட் போட்டாச்சுங்களா? ரைட். ஐ வாண்ட் வாட்ச் மஞ்சுமல் மூவி. இந்த ஐன்றது யாரை குறிக்குது அப்படின்னு பாருங்களேன். இப்போ இந்த விஷயத்தை பாருங்கள். மூணாவது மனுஷன் நான் சொன்னேன். இப்போ மூணாவது மனுஷன் இன்னொரு ஆள்கிட்ட சொல்லும் போது எப்படி சொல்லியிருப்பாங்க பாரு. ஐ வாண்ட், இந்த இடத்துல ஐ வாண்ட் வாட்ச் மூவின்னு சொல்கிறான். அவரு எப்படி சொல்லுவார்? பிரபஞ்சன் சொன்னார் அவர்கிட்ட. என்ன சொன்னார்? அவன் மஞ்சுமல் மூவியை பார்க்கணுமா? இதுக்கு பேர் தான் இன்டைரக்ட் ஸ்பீச். இப்போ பாருங்கள் ஆன்சர் பாருங்கள். ஹீ யாரை குறிக்குதான்னா பிரபஞ்சனை குறிக்குது. அப்போ பிரபஞ்சனுடைய ப்ரொனவுன் என்னது? ஹீ. ஸோ ஹீ வாண்டட், வாட் இஸ் தட்? ஹீ வாண்டட் வாட்ச் மஞ்சுமல் மூவி. ஓகேங்களா? இப்போ பாருங்கள். இப்போ டைரக்ட் அப்படின்னா இந்த இன்வெர்டட் கம்மா கொடுத்துருப்பாங்க. இன்டைரக்டில் எழுதும் பொழுது நம்ம இந்த இன்வெர்டட் கம்மா நம்ம போடக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி தான் இன்டைரக்டிலிருந்து டைரெக்டாக கேட்கும் பொழுது டைரெக்டாக எழுதும் பொழுது எங்கெங்கே இன்வெர்டட் கம்மா வரும், எங்கெங்கே ப்ரொனவுன் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, அதை நம்ம திரும்பி எப்படி கொண்டு வரது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். கிருதி செட் டு அஸ் ஐ லவ்ட் மியூசிக். நான் முன்னாடி சொன்னேன், இந்த ரெண்டு சென்டென்ஸில் யாருக்கிட்ட சொன்னாங்க, என்ன விஷயம் சொன்னாங்க. இப்போ பாருங்கள். கிருதி செட் டு அஸ், எங்கிட்ட சொன்னா கிருதி ஐ லவ்ட் மியூசிக். இங்கே பாருங்கள், இதில் கிருதின்னு இறக்கிட்டேன். கிருதி இது என்ன ப்ரொசீஜர்? செட் டு வந்தால் டோல்ட் ஆஸ் தட், எனக்கு கன்ஜெக்ஷன் போட்டேன் இணைக்கிறதுக்கு. ஐன்றது யாரை குறிக்குது? கிருதியை குறிக்குது. அப்போ கிருதி டோல்ட் ஆஸ் தட் ஷீ. இங்கே வெறுப்பு என்னவா இருக்குது? இங்கே ப்ரெசன்ட் டென்ஸ் இருந்ததுனால நம்ம பாஸ்ட் டென்ஸ் மாற்றணும். இங்கே பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ பாஸ்ட் பெர்ஃபெக்ட் ஹேட் ஃபார்ம் சேர்க்கணும். வாட் இஸ் தட்? ஹேட் ப்ளஸ் வெர்பு 3. அப்போ சி ஹேட் லவ்ட் மியூசிக். சி ஹேட் லவ்டு மியூசிக். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். சி செட் டு மீ ஐ ஆம் ரைட்டிங் எ ஸ்டோரி. இது ப்ரெசன்ட் கண்டினியூஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ சி செட் டு மீ ஐ ஆம் ரைட்டிங் எ ஸ்டோரி. இப்போ பாருங்கள். சி டோல்ட் மீ தட், ஐன்றது யாரை குறிக்குது? சியை குறிக்குது. அப்போ சி. இங்கே ஐ ஆம் ரைட்டிங் எ ஸ்டோரினா ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால் எப்படி இன்டைரக்டில் மாற்றும் போது மாறும்? பாஸ்ட் கண்டினியூஸாக மாறும். அப்போ என்னது? ஐக்கு ஆம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே சியை இப்போ பாஸ்ட் டென்ஸில் மாற்ற போகிறோம். சிக்கு பி ஃபார்ம் என்னது? பாஸ்ட் பி ஃபார்மு வாஸ். சி வாஸ் ரைட்டிங் எ ஸ்டோரி தென் அப்படின்பா. ஓகேங்களா? இப்போ நவ் வந்தால் தென்னு, டுடே வந்தால் தட் டே, டுமாரோ வந்தால் த நெக்ஸ்ட் டே, எஸ்டர்டே வந்தால் த ப்ரீவியஸ் டே. சரிங்களா? த லாஸ்ட் டே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் ஒரு டேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நான் சொல்கிறேன், அதையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ இவ்வளோ தாங்க ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்தால் பாஸ்ட் டென்ஸாக மாற்றிருக்கேன், பாஸ்ட் டென்ஸ் வந்தால் பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றிருக்கேன், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வந்தால் பாஸ்ட்டு கண்டினியூஸாக கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்படி ஒவ்வொரு சென்டென்ஸும்
ஒவ்வொரு வெர்ப்லையும் எப்படி மாறுன்ற விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்க சரிங்களா. அடுத்து ஒரு 3 சென்டென்ஸ் கொடுக்குறேன், அது எப்படி மாறுதுன்னு நீங்கள் இந்த சென்டென்சஸ் எல்லாம் பாருங்கள். ஸோ சென்டென்ஸில் சார் நான் எப்படி சார் இந்த சென்டென்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் தான் நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு சில சந்தேகம் இருக்கும். இப்போ நல்லா கவனிச்சிங்க, இது ரிப்போர்ட்டிங் பார்ட்டு, இது ரிப்போர்ட்டட் பார்ட். நீங்கள் எங்கே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த இன்வெர்டட் காமா போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ சொன்ன விஷயம், ஸோ அந்த ரிப்போர்ட்டட் பார்ட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு தான் நீ என்ன பண்ணணும், இது எந்த வகையான சென்டென்ஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்களேன், ஐ லைக் யுவர் பேட்டிங், ஐ லைக் யுவர் பேட்டிங் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்களேன், ஸோ ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கொஸ்டின் மார்க்னால் அந்த சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, அதேமாதிரி இந்த ஆச்சரியக்குறி அப்படின்னா அங்கேயும் கொடுத்துருப்பாங்க. அப்போ இடையில மீது எத்தனை இருக்குது, 2 தான் இருக்குது. ஒன்று இம்பரேட்டிவாக இருக்கணும், இம்பரேட்டிவ் அப்படின்னா ஒரு கட்டளை இடுற மாதிரி சென்டென்ஸ் இருக்கணும். ஓகே, அதுவும் கிடையாது. அப்போ மீது உள்ளது தானே அது, இது கண்டிப்பான முறையில் ஸ்டேட்மெண்ட் தான். ஐ லைக் யுவர் பேட்டிங், இந்த இடத்துல எந்த ஒரு கேள்வியும் கேட்கல, எந்த ஒரு வியப்பும் கொடுக்கல, எந்த ஒரு கட்டளை இடல. அப்போ என்னது, இது ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ ஸ்டேட்மெண்ட்டுன்னு தெரிஞ்ச உடனே நம்மளுடைய மைண்ட் எங்கே போகணும் அப்படின்னா, செட்டு வந்தால் செட்டு, செட்டு டு வந்தால் டோல்டு, சேஸ் வந்தால் சேஸ், கன்ஜெக்ஷன் தட்டு அப்படின்ற விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. இப்போ பாருங்கள், தலை தோனி செட் டு ஜாடு என்ன சொல்கிறாரு, ஐ லைக் யுவர் பேட்டிங் அப்படின்னு சொல்கிறாரு. இது எப்படி நம்ம மாற்ற போகிறோம் அப்படின்னா, தலை தோனி செட்டு வந்து என்ன சொன்னேன், டோல்டு. எஸ், டோல்டு ஜாடு தட், ஏன்னா இணைக்கிறதுக்கு இணைப்பு சொல்லி தேவைங்களா, தட் ஐன்றது யாரை குறிக்குது. ஸோ ஐ லைக் யுவர் பேட்டிங், அப்போ தலை தோனியை தான் குறிக்குது. தலை தோனின்றது ஹியா ஷியா ஹி, அப்போ ஹி இங்கே எழுதியாச்சு. ஐ வந்து ஹியா மாறிடுது, ப்ரொனவுன் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஐ வந்து ஹியா சேஞ்ச் ஆகுது. இந்த இடத்துல வெர்ப் எதுங்கயா, லைக் அப்படின்றது வெர்ப். லைக்ன்றது ப்ரெசன்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்களா, பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்களா, லைக்ன்றது ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ நம்ம இதில் என்ன ப்ரொசீஜர் இருக்குது, வெர்ப் சேஞ்சஸ்ஸு ப்ரெசன்ட் டென்ஸ் கொடுத்தா பாஸ்ட் டென்ஸாக மாற்றணும். அப்போ என்னது, லைக் வந்து எப்படி மாறும், லைக்டாக மாறும். அப்போ ஹி லைக் யுவர்ன்றது யாரை குறிக்குது தம்பி, யுவர்ன்றது யாரை குறிக்குது. அப்போ ஐ லைக் யுவர் பேட்டிங், யுவர்ன்றது சடேஜாவை குறிக்குது. அப்போ சடேஜா இந்த விஷயத்த 3வது மனுஷன் இன்னொரு ஆள்கிட்ட சொல்லும்போது எப்படி இருக்கும், தலை தோனி ஜடேஜா சொன்னார், அவருக்கு அவருடைய பேட்டிங் பிடிச்சிச்சான். எப்படி, அவருக்கு அவருடைய பேட்டிங் பிடிச்சிச்சான். அப்போ அவருக்குன்றது ஹீயை மாற்றினேன். இப்போ யுவர் அப்படின்னா உன்னுடைய பேட்டிங் எனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லும்போது, அப்போ அவனுடைய பேட்டிங், அப்போ அவருடைய, அப்போ ஹிஸ் பேட்டிங். என்ன, வாட் இஸ் தட், ஹிஸ் பேட்டிங். ஓகேங்களா. ஸோ பாருங்கள் சென்டென்ஸை, தலை தோனி டோல்டு ஜாடு தட் ஹி லைக்டு ஹிஸ் பேட்டிங். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா சென்டென்ஸ் எப்படி மாறுச்சுன்னு. இப்போ பாருங்கள், அதே பாருங்கள், சி செட் டு அஸ் ஐ வாஸ் பிளேயிங் ஹியர், ஐ வாஸ் பிளேயிங் ஹியர் அப்படின்னு சொல்கிறாங்க. சி டோல்டு ஹாஸ் தட் கன்ஜெக்ஷன், ஐன்றது யாரை குறிக்குது, சியை குறிக்குது. அப்போ சி போட்டாச்சு. அடுத்து என்ன பார்க்கணும், வெர்பை பார்க்கணும். வெர்ப் என்ன கொடுத்துருக்காங்க, பாஸ்ட் கண்டினியூஸில் கொடுத்துருக்காங்க. ப்ரெசன்ட் வந்தால் பாஸ்ட்டு, பாஸ்ட் வந்தால் பாஸ்ட் பெர்ஃபெக்ட். இப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் வந்தால் பாஸ்ட்டு பெர்ஃபெக்ட் கண்டினியூஷன்ஸ் எப்படி மாற்ற போகிறோம், சி வாஸ். இப்போ ப்ரெசன்ட் வந்தால் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் வரும்ல. அப்போ ப்ரெசன்ட் பாஸ்ட் கண்டினியூஸ்னால் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஷன். அப்போ சி ஹேட் பீன், வாட் இஸ் தட், சி ஹேட் பீன் பிளேயிங் தேர். எப்படி மாறுது, பிளேயிங் தேர் அப்படி மாறுது. பாருங்களா, சி டோல்ட் அஸ் தட் சி ஹேட் பீன் பிளேயிங் தேர், ஹியர்ன்றது தேராக மாறிடுச்சு. அடுத்து பாருங்கள், they said to me we have completed this project. இப்போ எப்படி மாற்ற போகிறேன், they told me that என்ன சொல்கிறாங்க, we have completed this project அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சொன்ன விஷயம் என்னது, we have completed. இது என்ன வெர்பாக இருக்குது, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டாக இருக்குது. அப்போ பாஸ்ட் பெர்ஃபெக்டாக மாற்றணும். அப்போ தட் வீன்றது யாரை குறிக்குது, தேயை குறிக்கும். அப்போ they had completed this, not that project. What is that project சேஞ்ச் ஆகுது.
ஓகேங்களா? இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு? இதெல்லாம் இன்னும் 2 சென்டென்ஸ் இருக்குது பாருங்கள். த டீச்சர் செட் டு அஸ் ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. ஸோ இங்கே ஒரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம்னா, இந்த மாதிரி ப்ராவப்ஸு, நேச்சுரல் ட்ரூத்து, யூனிவர்சல் ட்ரூத்து, சயின்டிஃபிக் ட்ரூத்து இந்த மாதிரி கொடுத்துட்டாவே இந்த இடத்துல நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது, நம்ம அப்படியே எழுதணும். இதை மட்டும் மாற்றிட்டு அப்போ என்னது, த டீச்சர் told us that honesty is the best policy. ஓகேங்களா? இந்த மாதிரி ப்ராவப்ஸ், அது ஒரு பழமொழிகளாக இருந்தாலும் சரி, ஒரு உலக உண்மையாக இருந்தாலும் சரி, ஒரு அறிவியல் உண்மையாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயத்துக்கு இங்கே மட்டும் மாற்றிட்டு ரிப்போர்ட்டிங் பார்ட்டை மட்டும் மாற்றிட்டு மற்றதுக்கு எல்லாமே கன்ஜெக்ஷன் போட்டு அப்படியே நீங்கள் எழுதிட வேண்டியதான். இங்கே ஒன்று கொடுத்துருக்காம சி சேஸ் கொடுத்தா எப்படி சார் எழுதுறது பாருங்கள். ஐ லைக் ஸ்வீட்ஸ். அப்போ சி சேஸ் தட், ஏன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் இந்த ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் இருக்கக்கூடிய வெர்பானது ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்தால் அங்கேயும் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் தான் எழுதணும். அப்போ பாருங்கள். ஸோ she says that she likes sweets. இப்போ ஸ்டேட்மெண்ட் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ ஸ்டேட்மெண்ட் விஷயங்களில் சாதாரண வாக்கியத்தில் எப்படிலாம் சென்டென்ஸ் மாறுது. அப்போ ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் வெறுப்பை பார்க்கணும். அங்கே சொன்னவர் யார், அந்த லிசனர் யார், அப்போ ஸ்பீக்கர் யார், ப்ரொனவுன் எப்படி சேஞ்ச் ஆகுது, அந்த விஷயம்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்டராக்டிவ்க்கு நம்ம போக போகிறோம். ஓகேங்களா?